கயலோட குடும்பம் இப்போ பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் இருக்கிறதுக்கோ கயலோட குடும்பம் இப்போ அவமானப்படுறதுக்கோ ஒரே முக்கிய காரணம் வந்து நம்ம ஆனந்தியை தான் சொன்னாலும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கயலை தான் வந்து சொல்லுவேன். இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அந்த விஷயத்த வந்து எல்லார் முன்னாடியும் சபையில் சொல்லி அவங்கள அவமானப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமுமே வந்து கிடையாது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே ஒட்டுமொத்தமாக கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த விஷயத்த பேசியிருக்கணும். அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அதனால இதுக்கப்புறமுமே நம்ம எந்த விஷயத்தையும் பண்ண வேண்டாம், நம்ம குடும்பமாக போயிட்டு மீனாட்சி மேடம்கிட்ட சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இவ்வளோ தூரம் வந்திருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. ஆனால் இந்த கையில் ஒவ்வொரு தடவையும் வந்து ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு அமைதியாகவே வந்து இருந்துட்டு இப்போ கடைசியில் வந்து விடிஞ்சா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. உண்மையிலேயே வந்து அவங்க தரப்புல இருந்து பார்த்தோம்னா அவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே எல்லாருக்குமே தெரியும். மீனாட்சியாக இருக்கட்டும், அவங்க ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் கௌஷிக், ஸோ எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தில் இந்த கௌஷிக் வந்து இருக்காரு. அது எல்லாமே வெறும் கனவாக போகுது அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கூட வந்து தெரியாது. சொல்ல போனோம்னா மீனாட்சி மேடம்கே வந்து அவங்க உயிருக்கு ஆபத்தாகக்கூடிய ஒரு நிலைமை கூட வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எதையுமே புரிஞ்சுக்காத இந்த கையில் வந்து பாலுவை தான் வந்து ஆனந்திக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு வந்து வாக்கு கொடுத்துட்டே அதை வந்து கண்டிப்பாக நான் மீற மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ லாஜிக்காக என்ன விஷயம் இருக்கோ அதை வந்து கொஞ்சமாவது யோசிச்சு அவங்க வந்து பண்ணணும். தர்மலிங்கம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு, இந்த மாதிரி வந்து இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே சொல்லி வச்சது தான். ஸோ கல்யாண மண்டபத்தில் கையில் அதுக்கப்புறம் ஷாலினி ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால தர்மலிங்கத்துக்கு வந்து சின்னதாக ஒரு டவுட் வருது. என்ன இது, கையலோட முகம் வந்து வழக்கத்துக்கு மாறாக வந்து ஒரு மாதிரியாகவே இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக இருக்கிற மாதிரியே வந்து தோணுதே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் யோசிச்சுக்கிட்டே வந்து இருக்காரு. ஸோ டேரெக்டாக போயிட்டு கையல்கிட்டே கேட்குறாரு, என்னம்மா கையல், எதுக்காக நீ வந்து இப்படி இருக்க, உன்னை பார்க்கும்போது இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லை, நீ சந்தோஷமாகவே இல்லாத மாதிரியே வந்து தோணிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ கையில் அதை கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு வந்து தெரியாதா உன்னை பற்றி, நீ எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணத்துக்கு இப்போ கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாள் முன்னாடி கூட உன்னோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு, ஒவ்வொரு விஷயத்தையுமே நீ எடுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருந்த. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே வந்து உன்னோட முகம் இருக்குது. ஏதாவது பிரச்சனையாமா, மாப்பிள்ளைக்கு ஏதாவது அங்கே பிரச்சனையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஐயோ பெரியப்பா, அழுதெல்லாம் ஒன்றும் கிடையாது பெரியப்பா, அவர் நல்லா தான் இருக்காரு, கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்போ என்னதாம்மா உனக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை இந்த கல்யாணத்தில் ஏதாவது சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கையில் வந்து யோசிக்கிறாங்க. இப்போ இவர் வந்து கேட்குறாரு, ஸோ இந்த விஷயத்தை இவர்கிட்ட நம்ம வந்து சொல்லிடுவோமா, சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சொல்லு கையில், எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீ வந்து சொல்லு, அப்போ தான் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசி நம்ம வந்து தீர்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, நமக்கு இப்போதைக்கு வேறு வழி கிடையாது, நம்ம இந்த விஷயத்த பெரியப்பா கிட்டையாவது சொல்லி அட்லீஸ்ட் வந்து அவரையாவது கொஞ்சம் புரிஞ்ச வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அது வந்து பெரியப்பா இந்த கல்யாணத்தில் அப்படின்னு சொல்ல வரும்போது கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வடிவை வந்து என்னங்க என்னங்க எங்கெங்கெல்லாம் உங்களாம் தேடிக்கிட்டு இருக்கிறது, இங்கே வந்து என்ன வந்து கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது கதை பேசிக்கிட்டு இருக்க, அப்படியே ஓங்கி அடிச்சேன்னா பாரு, என்னடி இப்போ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் என்னங்கன்னு ஏலம் போட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க அது கிடையாதுங்க, அங்கே சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சான், அதான் உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேங்க அப்படின்னு சொல்லும்போது, எப்போ பார்த்தாலும் சாப்பாடு தானடி, வந்தவங்களை கவனிக்கணும், அதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, இது என்ன நம்ம வீட்டு கல்யாணமா நான் வந்து கவனிக்கிறதுக்கு, நான் இங்கே வந்ததே ரொம்ப பெருசு, இப்போ போயிட்டு அதெல்லாம் என்னால் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, எனக்கு பசிக்குது, நீங்கள் வரீங்களா வரலையா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கெல்லாம் ஒன்றும் பசிக்கல, உனக்கு வேணா நீ போய் கொட்டிக்கப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ நீ சொல்லுமா கையல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது அந்த இடத்துல வடிவு வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க முன்னாடிலாம் இந்த பிரச்சனையை வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்க வந்து எந்த அளவுக்கு டமாரம் அடிக்கணுமோ அந்த அளவுக்கு அடிச்சு விட்ருவாங்க. அதனால் அவங்க முன்னாடிலாம் இதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து யோசிச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை பெரியப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னம்மா இப்போ என்னமோ சொல்ல வந்த இந்த கல்யாணத்தில் அப்படின்னு சொல்லும்போது, இவ இருக்காளேன்னு பார்க்குறியா, இவளெல்லாம் நீ ஒரு ஆளாகவே எடுத்துக்காத அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா என்னங்க இது, என்னை பற்றி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த ஆளுக்கு என்ன ஏதாவது சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அது மனசுக்குள்ளே அது புலம்பிக்கிட்டே இருக்கு. ஸோ ஆக மொத்தம் கடைசி வரைக்கும் கையில் சொல்லவே கிடையாது, ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஒன்றும் இல்லை பெரியப்பா, இந்த கல்யாணத்தில் நிறைய பேர் வந்து வந்திருக்காங்கல்ல, அடுத்த நாள் காலையில் கல்யாணம் முடிஞ்சோடனே வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நாள் விருந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா ஆசைப்பட்டாங்க, அதை பற்றி தான் நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், எப்படி இவ்வளோ பேருக்கு வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, என்ன கையில் இதெல்லாமா ஒரு விஷயம், இதை நினச்சி போயிட்டு நீ எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா, அதெல்லாம் பார்த்துக்கலாமா, நமக்கு முக்கியமான வேலை கல்யாணம் நல்லபடியாக எந்த குறையும் இல்லாமல் நடக்கணும், மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், என்ன நீங்கள் போயிட்டு சந்தோஷமாக மற்ற வேலையை பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா, நான் போயிட்டு யார் யாரை சாப்பிடணுமோ போய் நான் சாப்பாடு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு
வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி வடிவை கூட்டிகிட்டு வந்து போயிடுறாரு. ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா கையில் எதுவும் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மனசுக்குள்ளேயே வந்து அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ தான் கடைசியில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.